இப்போ மாணவர்களே வணக்கம்ப்பா. இன்று பருவம் 3 பயிற்சி 3.1 உள்ள 15வது சம பார்ப்போம். 2 சென்டிமீட்டர் பக்காலம் உள்ள ஒரு சதுரத்தை 15 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்துடன் இணைக்கப்படுகிறது எனில் அக்கூட்டு வடிவத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. இதில் ஒரு சதுரமும் இருக்குது, ஒரு செவ்வகம் இருக்குது. இந்த ரெண்டு வடிவமும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக இருக்குது. இப்போ சேர்த்து வைக்கும்போது அதனுடைய கூட்டு வடிவத்தின் சுற்றளவு கேட்டுருக்காங்க. பார்ப்போம். இங்கே பாருங்கப்பா, இது சதுரம் சரியா. ஒரு பக்கம் நமக்கு 2 கொடுத்தாங்க. இது 2 சென்டிமீட்டர்னால் 4 பக்கம் 2. அதே போல் இதனுடைய செவ்வகம் சொல்லும்போது இது 15, இது 10. இது ரெண்டுமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இணைக்கிறாங்களாம், ஜாயின் பண்ணிட்டாங்க சரியா, ஒட்டிக்கிடுச்சா. இப்போ இந்த சதுரத்தில் என்ன இருக்குது, இந்த 3 பக்கமாக இப்போ இது இந்த பகுதியோடு ஒட்டிடுச்சு சரியாப்பா. இப்போ இது 2 ஓகேவா, இது வரைக்கும் இங்கே 2. இதே எதிரி பக்கம் பாருங்கள், செவ்வகத்தின் எதிரி பக்கம் சமம். இது 10னா இங்கேயும் நமக்கு 10 இருக்கணும்ல. அப்போ நான் இங்கே ஏற்கனவே இது ஃபுல்லாக 10 இருக்கணும். இங்கே 2 இருக்காப்பா. அப்போ இந்த மீதி எவ்வளோ இருக்கும், 8 சரியாடா. சரி, இப்போ இது ஃபுல்லாக 15. அப்போ நான் இந்த அளவு இங்கிட்டு இருக்கும், அதனுடைய எதிரி பக்கமும் 15 ஓகேவா. இப்போ நமக்கு கூட்டு வடிவம் தான் கேட்டிருக்காங்க, இதனுடைய சுற்றளவு. அப்போனா இது ஃபுல்லாக நாம் கூட்டணும். அதுக்கடுத்து இந்த சைடு வந்து இது வரும் சரியாப்பா. இப்போ ஃபஸ்ட்டு கூட்டு வடிவத்தின் சுற்றளவு செய்யலாமா. ஃபஸ்ட்டு இது 2 கூட்டல் 15, இங்கேருந்து போகிறேன்டா. 2 கூட்டல் 15 கூட்டல் 10 கூட்டல் 15 கூட்டல் இது வரைக்கும் இல்லையாச்சா. அடுத்து இங்கிட்டு வரும்போது இதோட இதுலேருந்து இது வரைக்கும் அடுத்து இங்கிட்டு திருப்பிடணும் சரியா. இது வரைக்கும் என்னதுப்பா, 8 கூட்டல் அடுத்து இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 கூட்டல் 2 சரியாப்பா. இப்போ இதை நம்ம கூட்டுவோம் பாருங்கள். முழு இது ஒரு 10, இங்கே ஒரு 15 15 30 10 40. இப்போ இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 2 10 40 10 50 52 54. அவ்வளோதாண்டா, ஈஸியாக முடிஞ்சிச்சா. அப்போ நான் இந்த வடிவத்தின் சுற்றளவு 54 சென்டிமீட்டர் ஓகே வேண்டாம். அடுத்த சம், அடுத்து குறி வகை வினாக்கள் 16 கணக்குப்பா. பின்வரும் வடிவங்கள் சம பரப்பளவு உடையவை எனில் எந்த வடிவம் குறைந்த சுற்றளவை பெற்றுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எல்லாத்துலேயுமே 5 பாக்ஸ் தான் போயிருக்கு. அப்போ இதன் சுற்றளவுன்னு சொல்லும் போது இங்கே இல்லது பாருங்கள், இதுலேருந்து இந்த ஒரு பாக்ஸ் ஒரு அளவு வைங்க. 1 2 3, அதுக்கடுத்து 4 5 6 7 8 9 10 11 12 சரியாப்பா. அப்போனா இது நமக்கு எத்தனை இருக்குது, 12 அழகு சரியா. அப்புறம் இதில் பார்த்தா பாருங்கள், இது ஒரு அழகா 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் இது 10 சென்டிமீட்டர் 10 அளவு. இதில் எண்ணிட்டு வாங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. நம்ம சுற்றளவுன்னு சொன்னதுனால சுற்றியுள்ள அளவுகளை என்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போனா இது எல்லாமே நமக்கு மற்ற 3 படங்கள் 12 இருக்குது. இங்கே குறைந்த சுற்றளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் எது பார்த்தோம்னா 2வது ஆன்சர் தான். அடுத்த 17 கணக்குப்பா. ஒரே அளவிலான 30 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள 2 செவ்வகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகின்றன எனில் புதிய வடிவத்தின் சுற்றளவு. இப்போ எப்படின்னா ஒரு 2 செவ்வகம் இருக்குப்பா, இதனுடைய சுற்றளவு எல்லாம் 30, இதன் சுற்றளவு 30. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இந்த அளவு ரெண்டையும் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அது 60ன்னு சொல்லிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணும்போது என்ன இருக்குன்னா அது 60 சென்டிமீட்டரை விட நமக்கு குறைவாக தான் இருக்கும் சரியா. அடுத்தது, ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு டேஸ் மடங்கு ஆகும். செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கம் ஒரு செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னப்பா, L/B சரியா. இப்போ ஒரு பக்கத்தை 2 மடங்காகுன்னு சொன்னால் 2L, இது என்னது 2Bன்னு போட்டுக்கலாமா. இப்போ பாருங்களேன், 2 4 4 வெளியே எடுத்துட்டோம்னா L/B. அப்புறம் எத்தனை மடங்காகுது, 4 மடங்கா. அப்புறம் இதுக்கான ஆன்சர் சி ஆன்சர், இ ஆன்சர் 4.
அதுக்கடுத்து ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காகும்? சதுரத்தோட பக்கம் 10 சென்டிமீட்டர் இருந்து அது 3 மடங்கு ஆச்சுன்னா அதனுடைய நமக்கு சுற்றளவு என்ன ஆகும்னா 3 மடங்கு தான். அடுத்த கேள்வி 20. ஒரு செவ்வக வடிவ தாளின் நீளம் மற்றும் அகலம் முறையே 15 சென்டிமீட்டர் மற்றும் 12 சென்டிமீட்டர் தாளின் ஒரு மூலையிலிருந்து ஒரு செவ்வக வடிவ துண்டு வெட்டப்படுகிறது. மீதமுள்ள தாள் பற்றி கருத்தில் பின்வருவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல நமக்குப்பா இதில் இந்த பார்ப்பேன், இங்கே ஒரு செவ்வகம் இருக்குது. இதில் 15 சென்டிமீட்டர் நீளம், அகலம் 13 வச்சுக்கோங்க. இந்த ஒரு மூலையில் நாம் வெட்டி எடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இதனுடைய நமக்கு சுற்றளவு என்னாது மாறாது, ஆனால் பரப்பளவு என்னாகும் மாறும். சரியாப்பா? இப்போ இங்கே நான் இப்போ இதை 3 எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க. இந்த பகுதி 3, இங்கிட்ட 2. இப்போ இதுலேருந்து ஃபுல்லாக தான் நமக்கு 3 13. இதில் 2 போச்சுன்னா என்ன இருக்குது? இங்கிட்ட 11. இது ஃபுல்லாக 15. அதில் 3 போச்சுன்னா இந்த சைடு இருக்கும் 12. சரியாடா? இப்போ இது மீதி அளவு கூட்டுங்களேன் 15. இப்போ பார்ப்போம். இப்போ இந்த முழு செவ்வகத்தை நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வருது? 56. கட் பண்ண பின்பு என்ன பாரு, அதே 56 தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு இதுக்கும் 56 தான். நான் இந்த பக்கத்தை 13 வச்சுக்கிட்டேன், 15 13, ஆனால் அங்கே 12 கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த அளவு வச்சு போட்டாலும் நமக்கு சுற்றளவு என்ன பண்ணோம்னா மாறவே மாறாது, பரப்பளவு மட்டும்தான் மாறும். ஓகேவாப்பா? இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தேங்க்யூ.